என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்தியாவில் இருக்கவங்க இந்த வீடியோவில் பார்த்தாங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வேல் வாட்சிங் ஷோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து யூஎஸில் வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல இருக்குங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. இப்போ பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ தான் அக்வாரியம், அப்புறம் வந்து இப்போ தான் வந்து அந்த விஜிபி கோல்டன் பீச் பக்கத்துலலாம் ஒரு அக்வாரியம் மாதிரிலாம் வந்திருக்கு. அது வந்து அண்டர் வாட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த பார்த்துட்ருக்க இந்த ஷோ வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்குங்க. என்ன சொல்கிறது, வேல் வாட்சிங் ஷோன்னும் போது சடனாக வந்து அந்த போட் ரைட் போகும்போது நடுநடுல அங்கங்கே வேல் வர்றது பார்க்குற மாதிரி இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டால்ஃபின் ஷோலாம் நம்ம எப்படி பார்த்துப்போ என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதே டைமில் இந்த ஷோ நடத்துறதுல எவ்வளோ ஒரு ரிஸ்க் இருக்குன்றது வேல் பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு ரிஸ்கியான ஷோவை இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு நல்ல ஒரு செக்யூர்டாகவும் நடத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ யூஎஸில் வந்து சாண்டியாகோன்ற இடத்துல தான் வந்து ஷாமுன்னு சொல்லி ஒரு வேல் வந்து ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணி அதை வச்சு தான் வந்து அந்த ஷோஸ் நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகி இங்கே சீ வேர்ல்டு ஆர்லாண்டோலையும் வந்து அந்த ஷாமு ஸ்டேடியம்ன்ற பேர்லேயே இந்த ஷோ நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் ஆர்லாண்டோ வந்தப்போ இந்த சீ வேர்ல்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாமு ஸ்டேடியம் இந்த ஷோ வந்து உங்களுக்கு டைம் டு டைம் தான் இருக்கும். ஸோ வந்து கண்டினியூஸாக எப்பயுமே ஃபுல் டே இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஷோ அந்த டைமிங் தான் இருக்கும். அந்த டைமிங்கில் போய் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்த்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் பெரியவங்களுக்கு அது எவ்வளோ ரிஸ்க் எவ்வளோன்றது தெரியும். ஸோ அப்படி ஒரு ரிஸ்கியான ஒரு ஜாபை வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஷோவாகவும் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ வந்து இந்த ஷோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷோ போகிறதுக்கு முன்னாடி நான் கில்லர் வேல் தாங்க நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கடலில் வந்து இதுக்கு ப்ரிடேட்டர்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து மற்ற அனிமலை அட்டாக் பண்ணோம். இன்னும் கேட்டால் ப்ளூ வேல் தான் வந்து லார்ஜஸ்ட் வேல்னு சொல்லுவாங்க. அதோட குட்டியவே இது சாப்பிடுவோம். பட் ஆனால் இதை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு அனிமல் வந்து இது கடலில் வந்து அனிமல்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வேல் தான். அதனால கில்லர் வேல்னே இதுக்கு பேர். பட் ஆனால் அது எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோன்னு பாருங்கள், நம்ப முடியுமான்னு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டேஞ்சரஸான ஒரு வேல் வச்சு இந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ஷோ எப்படி பண்ணியிருக்காங்கன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கிறத நீங்களே ஷோ பார்த்துட்டு நீங்களே என்ஜாய் பண்ணுங்க guys. My name's Justin. SeaWorld Killer